we are going to see about transfusion matrix. So transfusion matrix it's in the form of a matrix with some values. So table values. இது என்ன values என்ன represent பண்ணுதுன்னா it represents the performance of the machine learning model. Machine learning model classification models ஓட resultsனா how well it classifies the data அப்படின்றத represent பண்ணக்கூடிய values. Okay, so we are going to see அந்த values என்ன அப்படின்றத understand பண்ணிக்க போறோம். ஓகேவா? So we can consider a small example. ஒரு mail server இருக்கு. அந்த mail serverல ஒரு ML மாடல் நம்ம deploy பண்ணிட்டோம். ஒரு classification model deploy பண்ணிட்டோம். அந்த classification மாடலோட purpose என்ன அப்படின்னா ஒரு இமெயில வந்து ஸ்பேம் இது வந்து ஒரு நாட் ஸ்பேம் இமெயில் அப்படின்னு கிளாசிஃபை பண்றது தான் அந்த ML மாடலோட பர்பஸ். ஓகே, ஸோ இமெயில வந்து ஸ்பேம் ஆர் நாட் ஸ்பேம் அப்படின்னு கிளாசிஃபை பண்றது இட்ஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ நம்மளோட ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக லெட் அஸ் அஸ்யூம் தட் ஒரு 10 இமெயில்ஸை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். ஒரு 10 இமெயில்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு அந்த 10 இமெயில்ஸில் என்ன அப்படின்னா கன்சிடர் நம்மளோட எம்எல் மாடல் 8 இமெயிலை கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணிடுது, 2 இமெயில் தப்பாக கிளாஸிஃபை பண்ணுது. தப்பா அப்படின்னா நான் என்ன மீன் பண்ணுறேன்னா ஒரு ஸ்பேம் இமெயிலை நாட் ஸ்பேம்னு கிளாஸிஃபை பண்ணுறது, இல்லை ஒரு நாட் ஸ்பேம் இமெயில் ஒரு ஸ்பேம் இல்லாத ஒரு லெஜிட்டிமேட் இமெயிலை வந்து ஸ்பேம் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுது. இதுதான் வந்து தப்பா கிளாஸிஃபை பண்றது அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, இதுல நம்மளோட இன்புட்ல வந்து 10 இமெயில்ஸ் இருக்குன்னு சொன்னோம்னா அதுல 5 இமெயில்ஸ் வந்து ஸ்பேம் இமெயில்ஸ், ரிமைனிங் 5 இமெயில்ஸ் ஸ்பேம், ரிமைனிங் 5 வந்து இட்ஸ் நாட் அ ஸ்பேம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நாட் ஸ்பேம் இமெயில்ஸ் 5 இருக்குல்ல, அந்த 5 இமெயில்ல இந்த மிஷின் லேர்னிங் மாடல் எப்படி கிளாசிஃபை பண்ணுது அப்படின்னா ஐடென்டிஃபைஸ் 4 emails as not spam. இது பார்த்தீங்களா, ஐடென்டிஃபைஸ் 4 emails as not a spam. இது வந்து என்னது 5 நாட் ஸ்பேம் இமெயில் தான், அதுல 4 இமெயில வந்து கரெக்டா ஸ்பேம் இல்லை அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடுது. ஒரு இமெயில வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தப்பா ஸ்பேம்னு சொல்லிடுது. Hope you follow it, you understand it. 5 இமெயில் இருக்கு, 5மே என்ன அப்படின்னா இட்ஸ் நாட் ஸ்பேம். ஓகே, அதுல நம்ம எம்எல் மாடல் என்ன பண்ணுது அப்படின்னா 4 இமெயில ஸ்பேம் இல்லை அப்படின்னு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிடுது. அந்த 4 இமெயில் நாட் அ ஸ்பேம். ஸோ அதே மாதிரி தான் கரெக்டா இட் கிளாசிஃபை இட் அஸ் நாட் அ ஸ்பேம் இமெயில். ஆனா ஒரு இமெயில மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்பேம் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணிடுது. சரி, அதாவது நாட் ஸ்பேம் இமெயில ஸ்பேம் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணிடுது. அடுத்து ரிமைனிங் 5 இமெயில்ஸ் சொல்லுவோம். ரிமைனிங் 5 இமெயில்ஸ்ல மிச்சம் 5 இமெயிலும் ஸ்பேம் இமெயில்ஸ். அந்த ஸ்பேம் இமெயில்ஸ்லயும் என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து நான் சொல்றது வந்து ஒரு அசம்ஷன் தான், ஒரு எக்ஸாம்பிளுக்காக கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் இதை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த 5 ஸ்பேம் இமெயில்ஸில் 4 இமெயிலை ஸ்பேம்னே கரெக்டாக கால்குலேட் பண்ணிடுது, ஒரு இமெயிலை வந்து தப்பாக நாட் ஸ்பேம் அப்படின்னு சொல்லிடுது. 5 ஸ்பேம் இமெயில் இருக்கு நம்மகிட்ட இன்புட்ல வருது, எம்எல் மாடல் என்ன பண்ணிடுது அதில் 4 இமெயிலை ஸ்பேம்னு கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணிடுது, ஸ்பேம்னு ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு. ஆனால் ஒரு இமெயிலை வந்து நாட் ஸ்பேம்னு வச்சுது. இந்த சினாரியோ வச்சுட்டு 5 இமெயில் நாட் அ ஸ்பேம், 5 இமெயில் ஸ்பேமு, அதில் 4 1 அது மாதிரி கிளாஸிஃபை பண்ணி வச்சிருக்கு. ஓகேவா? இப்போ இன்னொரு டெர்மினாலஜி காமனாக யூஸ் பண்ணுற மிஷின் லேர்னிங்லோ இல்லை மெடிக்கலில் யூஸ் பண்ணுற டெர்மினாலஜி தான் இங்கேயும் வந்து யூஸ் பண்ணுறாங்க அவங்க. என்ன அப்படின்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ பிளட் டெஸ்ட் பண்ணுறோம்னா சம்திங் ஏதாவது ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறோம்னா இட்ஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை அப்படின்னா நெகட்டிவ்னு சொல்கிறாங்களா. அதே மாதிரி தான் இந்த மிஷின் லேர்னிங்லையும் இந்த கிளாசிஃபிகேஷன் ப்ராசஸோட பெர்ஃபார்மன்ஸஸை வந்து அவங்க யூஸ் பண்ணுற டெர்மினாலஜிஸ் எல்லாமே இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வச்சு தான் பண்ணுவாங்க.
ஓகே, இப்போ நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இந்த ஸ்பேம் இமெயில் அப்படின்றத வந்து they call it as பாசிட்டிவ். ஓகே, நாட் ஸ்பேம் இமெயில் வந்து நெகட்டிவ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது பாசிட்டிவ் டேட்டா சாம்பிள் அப்படின்னு ஒன்று ரெஃபர் பண்ணாங்கன்னா இட் ரெஃபர்ஸ் டு த ஸ்பேம் இமெயில். நெகட்டிவ் அப்படின்னு ரெஃபர் பண்ணாங்கன்னா இட் ரெஃபர்ஸ் டு த நாட் ஸ்பேம் இமெயில். ஓகே, அடுத்தது இப்போ நம்ம பார்த்த ரிசல்ட்ஸே இந்த முன்னாடி சொன்னோம்ல அந்த ரிசல்ட்ஸே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சு பார்ப்போம். அதாவது ரிசல்ட்டை வச்சு நம்ம வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ், அதாவது 5 ஸ்பேமு 5 நாட் ஸ்பேம்னு சொன்னோம்னா 5 ஸ்பேம் இமெயில்ஸ் இருக்கு, 5 நாட் ஸ்பேம் இமெயில்ஸ் தான் நம்ம இன்புட்டாக தேவைப்படும் எம்எல் மாடலுக்கு. அதை வந்து என்னன்னு சொல்றேன்னா இப்போ ஸ்பேம் நாட் ஸ்பேம்னு சொன்னதை இப்போ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்றேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது. ஸ்பேம் அப்படின்றத பாசிட்டிவ்னு சொல்றேன், நாட் ஸ்பேம் அப்படின்றத நெகட்டிவ்னு சொல்றேன். ஓகே, பாசிட்டிவ் ரெஃபர்ஸ் டு ஸ்பேம் அந்த நோட்டில் தந்துடுறோம். ஸோ 5 பாசிட்டிவ்ஸ், அது என்ன மீனிங்னா எம்எல் ஐடென்டிஃபைஸ் 5 இமெயில் அஸ் ஸ்பேம். ஓகே, இது வந்து ரிசல்ட். ஓகே, இந்த 5 பாசிட்டிவ்ஸ் 5 நெகட்டிவ்ன்றது ரிசல்ட் அப்படின்னா மிஷின் லேர்னிங் மாடல் நம்மகிட்ட ப்ரிடிக்ட் பண்ணி சொன்ன ரிசல்ட். சரிவா, 5 இமெயில் வந்து இட்ஸ் பாசிட்டிவ் ஸ்பேம் ரிட்டர்ன் சொல்லியிருக்காங்க. இது எப்படி அப்படின்னா உங்களுக்கு இந்த லைன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்பேம் அப்படின்னு சொல்றது வந்து இதான். இப்போ ஸ்பேம்னு சொல்றதுல 4 இமெயில்ஸ் வந்து ஸ்பேம்னு சொல்லியிருக்காங்களா, இந்த 4 இமெயில்ஸை வந்து ஸ்பேம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பாசிட்டிவ். அப்போ நம்ம 5ன்னு சொல்றோம். அப்போ மிச்சம் ஒன்று எங்க இருக்கு அப்படின்னா இந்த மிச்சம் ஒரு ஸ்பேம் இமெயில் என்னன்னா நாட் ஸ்பேம் வந்து ஸ்பேம்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அது ஒன்று சேர்த்து 5. ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். அதாவது நான் என்ன சொல்றேன்னா மிஷின் லேர்னிங் மாடலோட ரிசல்ட் நம்ம 10 இமெயில்ஸ் இன்புட்டாக தந்துடுறோம்ல, அந்த 10 இமெயில்ஸில் நம்மளோட ரிசல்ட் வருதுல்ல, அந்த ரிசல்ட்டை வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ், அதாவது பாசிட்டிவ்னு கிளாஸிஃபை பண்ணிடுது, நெகட்டிவ்னு கிளாஸிஃபை பண்ணிடுதுன்னு சொல்கிறோம். ஸோ பாசிட்டிவ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணிடுதுன்னா என்ன அப்படின்னா இதில் ஒரு ஸ்பேமு, அதே மாதிரி இந்த ஸ்பேம் வந்து நாட் ஏ ஸ்பேம், ஸோ இட் இஸ் பட் த மிஷின் லேர்னிங் மாடல் வந்து ஸ்பேம்னு கிளாஸிஃபை பண்ணிடுச்சு. அதே மாதிரி இங்கே வந்து ஸ்பேம் இமெயில்ஸில் 4 இமெயிலை வந்து ஸ்பேம்னு கேல்குலேட் பண்ணிடுது. ஸோ இது 4 + 1 5. அதே மாதிரி தான் அடுத்த கேஸுக்கும் நாட் ஸ்பேம் மட்டும் இங்கே ஒன்று மேலே 4 இருக்கும். ஸோ அதையும் வந்து நெகட்டிவ் வந்து 5 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ 5 பாசிட்டிவ்னா என்னன்னா எம்எல் மாடல் ஐடென்டிஃபை 5 இமெயில் அஸ் ஸ்பேம். சரியா, எம்எல் மாடல் வந்து 10 இமெயிலில் 5 இமெயிலை வந்து பாசிட்டிவ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிடுது. பாசிட்டிவ் அப்படின்னா ஸ்பேம்னு ஐடென்டிஃபை பண்ணிடுது. அதில் 2 டைப் ஆஃப் பாசிட்டிவ் இருக்கலாம். என்ன அப்படின்னா ட்ரூ பாசிட்டிவ் ஒன்று, ஃபால்ஸ் பாசிட்டிவ் ஒன்று. ட்ரூ பாசிட்டிவ்னா என்ன, ஃபால்ஸ் பாசிட்டிவ்னா என்ன நான் சொல்கிறேன். பட் அது எம்எல் மாடல் நம்மகிட்ட பாசிட்டிவ்னு சொல்கிறது என்ன அப்படின்னா 5 இமெயில்ஸை பாசிட்டிவ்னு சொல்லுது. பாசிட்டிவ்னா வாட் இட் மீன்ஸ்னா அதை வந்து அந்த 5 இமெயில்ஸ் வந்து இட்ஸ் ஸ்பேம் அப்படின்னு அது சொல்லுது. ஓகேவா, அதில் 2 டைப் ஆஃப் பாசிட்டிவ், அதாவது ட்ரூ பாசிட்டிவ் ஒன்று இருக்கு, ஃபால்ஸ் பாசிட்டிவ் ஒன்று இருக்கு. ட்ரூ பாசிட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ பாசிட்டிவ் சாம்பிள்ஸ் தட் ஆர் கிளாசிஃபைட் அஸ் பாசிட்டிவ். பாசிட்டிவ் சாம்பிள்ஸ் தட் ஆர் கிளாசிஃபைட் அஸ் பாசிட்டிவ். பாசிட்டிவ் சாம்பிள்ஸ் நம்ம எதை சொல்றோம், ஸ்பேம் இமெயில்ஸை தான் சொல்றோம். ஸ்பேம் இமெயில்ஸை கரெக்டாக ஸ்பேம்னு கிளாசிஃபை பண்ணியிருந்தா அது ட்ரூ பாசிட்டிவ். ஐ வில் ரிப்பீட் இட் ஒன்ஸ் அகைன். ஸ்பேம் இமெயில்ஸை ஸ்பேம்னு கிளாஸிஃபை பண்ணியிருந்தா, அதாவது ஸ்பேமை தான் பாசிட்டிவ்னு சொல்கிறோம், பாசிட்டிவ் சாம்பிள்ஸை பாசிட்டிவ்னு கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணியிருந்தா ட்ரூ பாசிட்டிவ். ஓகே, ஃபால்ஸ் பாசிட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா
நெகட்டிவ் சாம்பிள்ஸை அது பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கும். நெகட்டிவ் சாம்பிள்ஸை அது பாசிட்டிவ்னு சொல்லும். நம்ம மிஷின் லேர்னிங் மாடல் வந்து என்ன பண்ணிடுது, தப்பான பாசிட்டிவ் ரிசல்ட்டை தந்துடுது. ஓகே, அதாவது ஒரு நான் ஸ்பேம் இமெயிலை வந்து அது ஸ்பேம்னு சொல்லிருச்சு. நான் ஸ்பேம் இமெயிலை மிஷின் லேர்னிங் மாடல் என்ன சொல்லுது, ராங்லி கிளாசிஃபைட் அஸ் ஸ்பேம். இப்போ நமக்கு வந்த ரிசல்ட் வந்து மிஷின் லேர்னிங் மாடல் தந்த ரிசல்ட் வந்து பாசிட்டிவ், ஆனால் அது தப்பு, அது பாசிட்டிவ் கிடையாது, அது நெகட்டிவ். அதனால அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஃபால்ஸ் பாசிட்டிவ்னு சொல்றோம். ஓகே, ஒரு நெகட்டிவ் சாம்பிள பாசிட்டிவா அது தப்பா ஐடென்டிஃபை கிளாசிஃபை பண்ணி நம்மகிட்ட சொல்லுச்சுன்னா அது வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ். ஓகே, அடுத்தது இதே மாதிரி தான் நெகட்டிவ். நெகட்டிவ் அப்படின்னா நாட் ஸ்பேம். நெகட்டிவ் அப்படின்றது நாட் ஸ்பேம். அதே மாதிரி 5 இமெயில வந்து நாட் ஸ்பேம்னு சொல்லுது. அதுல நெகட்டிவ்லையும் வந்து ட்ரூ நெகட்டிவ், ஃபால்ஸ் நெகட்டிவ் இருக்கு. ட்ரூ நெகட்டிவ்னா என்னன்னு பார்த்துருவோம். ஸோ நெகட்டிவ் சாம்பிள்ஸ் தட் ஆர் கரெக்ட்லி கிளாசிஃபைட் அஸ் நெகட்டிவ். நெகட்டிவ் சாம்பிள்ஸ் தட் ஆர் கரெக்ட்லி கிளாசிஃபைட் அஸ் நெகட்டிவ். அதாவது அது வந்து நான் ஸ்பேம் இமெயில் தான். உன்னை மிஷின் லேர்னிங் மாடலும் அது என்னன்னு சொல்லிடுது, நாட் அ ஸ்பேம் தான் சொல்லிடுது. கரெக்டாக சொல்லிடுது. நெகட்டிவை கரெக்டாக சொல்லிடுது, நாட் அ ஸ்பேம். நான் ஸ்பேம் இமெயில்ஸை வந்து கரெக்டாக இது ஸ்பேம் இல்லை அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடுது. ஓகேவா, அது வந்து ட்ரூ நெகட்டிவ். அதாவது நெகட்டிவ்னு நம்ம மாடலில் ஐடென்டிஃபை பண்ணிடுது, அதுவும் கரெக்டாக இருந்துச்சுன்னா ட்ரூ நெகட்டிவ். அடுத்து ஃபால்ஸ் நெகட்டிவ். ஃபால்ஸ் நெகட்டிவ்னா நம்மளோட மிஷின் லேர்னிங் மாடலோட அவுட்புட், மிஷின் லேர்னிங் மாடல் என்ன சொல்லுதுன்னா இது நெகட்டிவ்னு சொல்லுது. ஒரு இமெயில் இன்புட்டாக தரீங்க, இது வந்து ஸ்பேம் கிடையாது அப்படின்னு சொல்லுது, இது வந்து நெகட்டிவ் ரிசல்ட், நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஆக்சுவலாக அது வந்து என்னன்னா பாசிட்டிவ். என்னன்னா ஒரு இமெயிலை இன்புட்டாக தரீங்க, அது நாட் அ ஸ்பேம் அப்படின்ட்டு நம்ம மிஷின் லேர்னிங் மாடல் சொல்லுது. ஆனா அந்த மெயில் வந்து ஆக்சுவலா ஸ்பேம் இமெயில். அது வந்து என்ன பண்ணுது, ஸ்பேம் இமெயில்ஸ் தட் ஆர் ராங்லி கிளாசிஃபைட் அஸ் நாட் அ ஸ்பேம். ஓகேவா, பாசிட்டிவ் தப்பா நெகட்டிவ்னு சொல்லிடுச்சு. நெகட்டிவ் தான். நம்ம இந்த செகண்ட் வேர்ட் நெகட்டிவ்ன்றது எது ரெஃபர் பண்ணோம்னா நம்ம மிஷின் லேர்னிங் மாடல் கொடுத்த ரிசல்ட் நெகட்டிவ். ஆனால் கரெக்டானு பார்த்தீங்கன்னா தப்பு. ஏன்னா பாசிட்டிவ் சாம்பிளை வந்து நெகட்டிவ்னு சொல்லிடுச்சு. ஸோ அதை வந்து என்னன்னா தப்பான நெகட்டிவ், ஃபால்ஸ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்றோம். இதுதான் 4 டெர்மினாலஜி: ட்ரூ பாசிட்டிவ், ட்ரூ நெகட்டிவ், ஃபால்ஸ் பாசிட்டிவ் அண்ட் ஃபால்ஸ் நெகட்டிவ். ஸோ இதை நம்ம மாடலோட ரிசல்ட்ல பார்த்தோம்னா, அந்த கான்டெக்ட்ல பார்த்தோம்னா மாடல் என்ன பண்ணுது, ஐடென்டிஃபைடு 4 இமெயில்ஸ், 4 இமெயில தட் ஆர் ஆக்சுவலி ஸ்பேம் அஸ் ஸ்பேம். 4 இமெயில் இருக்கு, 4 இமெயில் ஸ்பேம் இமெயில். அது நம்ம மிஷின் லேர்னிங் மாடல் கரெக்டா என்ன பண்ணுது, இது 4 ஸ்பேம்னு சொல்லிருச்சு. அது வந்து ட்ரூ பாசிட்டிவ். ஐடென்டிஃபைட் 1 இமெயில் தட் இஸ் ஆக்சுவலி நாட் ஸ்பேம் அஸ் ஸ்பேம். ஒரு இமெயில் மட்டும் நாட் ஸ்பேமா இருக்கு, அதை வந்து நம்ம மிஷின் லேர்னிங் மாடல் என்னன்னு சொல்லிருச்சு, ஸ்பேம்னு சொல்லிருச்சு, தப்பா சொல்லிருச்சு. ஸோ ஸ்பேம் அப்படின்றது பாசிட்டிவ். ஸ்பேம்னா நம்ம பாசிட்டிவ் தான் ரெஃபர் பண்றோம். அது வந்து எப்படி இருக்கு, தப்பா இருக்கு, நாட் ஸ்பேம ஸ்பேம்னு சொல்லிருச்சு. அதனால அந்த பாசிட்டிவ், அதை ஐடென்டிஃபை பண்ண பாசிட்டிவ் வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ்னு சொல்றோம். ஓகே, அடுத்தது வந்து identified 4 emails that are not actually இது வராது. Identified 4 emails that are not actually spam. ஸ்பேம் கிடையாது, அதை வந்து கரெக்டா ஸ்பேம் இல்லைன்னு சொல்லிடுச்சு. இல்லைன்றதை இல்லைன்னு சொல்லுது. ஸ்பேம் தட் ஆர் நாட் ஆக்சுவலி ஸ்பேம், அதை வந்து என்ன சொல்லுது, ஸ்பேம் இல்லைன்னு மிஷின் லேர்னிங் மாடல் கரெக்டாக தான் ஐடென்டிஃபை பண்ணிடுது. கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறதை we call it as ட்ரூ நெகட்டிவ். அதே மாதிரி ஐடென்டிஃபை 1 இமெயில் தட் இஸ் ஆக்சுவலி ஸ்பேம் அஸ் நாட் ஸ்பேம். ஸ்பேம்னு ஒரு இமெயில் இருக்கு, ஒரு இமெயில் இருக்கு. அந்த இமெயில் வந்து எப்படின்னா ஸ்பேம் இமெயிலாக இருக்கு. அந்த ஸ்பேம் இமெயிலை வந்து நம்ம மிஷின் லேர்னிங் மாடல் என்ன சொல்லிடுது,
நாட் ஸ்பேம்னு சொல்லிடுது, தப்பா சொல்லிடுது. நெகட்டிவ் ரிசல்ட் வந்துருது, பட் அது என்னது, ஸ்பேம்ன்றது பாசிட்டிவா வந்து அது நெகட்டிவ்னு சொல்லிடுது. ஓகேவா? இதுதான் வந்து 4 terminologies: ட்ரூ பாசிட்டிவ், ஃபால்ஸ் பாசிட்டிவ், ட்ரூ நெகட்டிவ் அண்ட் ஃபால்ஸ் நெகட்டிவ். இதை வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ட்ரூ பாசிட்டிவ், ஃபால்ஸ் நெகட்டிவ், ட்ரூ நெகட்டிவ், இந்த ஃபார்மேட்ல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அதாவது 2 ரோ 2 காலம். ஃபர்ஸ்ட் ரோல ட்ரூ பாசிட்டிவ், ஃபால்ஸ் நெகட்டிவ், ட்ரூ நெகட்டிவ். ஸோ இது வந்து இப்படிதான் இருக்கும். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்டட் வேல்யூ, ரோஸ் வந்து ரெப்ரசன்டட் பை ப்ரிடிக்டட் வேல்யூ, ப்ராப்ளம்ஸ் வந்து ரெப்ரசன்டட் வித் ஆக்சுவல் வேல்யூ. பாசிட்டிவ் ப்ரிடிக்டர்ல பாசிட்டிவ், உங்கள்ட்ட ஆக்சுவல் வேல்யூவும் பாசிட்டிவாக இருந்தால் அது ட்ரூ பாசிட்டிவ். ப்ரிடிக்டர்ல வந்துட்டு பாசிட்டிவ், பட் ஆக்சுவலாக வந்து அது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ். நம்ம பார்த்தோம்ல, ப்ரிடிக்டர் வந்து ஒரு மாடல் வந்து பாசிட்டிவ்னு சொல்லுது, ஆனால் ஆக்சுவலாக அது வந்து நெகட்டிவாக இருந்தால் அது வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ்னு சொல்கிறோம். நம்ம மாடல் வந்து நெகட்டிவ்னு சொல்லுது, ஆக்சுவலாக அது பாசிட்டிவாக இருந்தால் ஃபால்ஸ் நெகட்டிவ்னு சொல்கிறோம். நம்ம மாடல் நெகட்டிவ்னு சொல்லுது, ஆக்சுவலாக அது நெகட்டிவாக இருந்தால் ட்ரூ நெகட்டிவ்னு சொல்கிறோம். இந்த மாதிரி தான் ஸ்ப்ளிட் பண்ணும். ஓகே, இப்போ நம்மளோட வேல்யூஸ் எல்லாமே இங்கே இருக்கு, நம்ம ஏற்கனவே மேலே டிஃபைன் பண்ணியிருக்கோம்ல. ஸோ ட்ரூ பாசிட்டிவ் வந்து 4, இந்த வேல்யூ ட்ரூ பாசிட்டிவ் இஸ் 4, ஃபால்ஸ் பாசிட்டிவ் 1, அதே மாதிரி ட்ரூ நெகட்டிவ் 4, ஃபால்ஸ் நெகட்டிவ் 1. இந்த வேல்யூஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஃபார்மேட்டில் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் கொடுத்துருவாங்க. 4 1 1 4 4 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகே, இதுதான் வந்து கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸை நீங்கள் சில கேசஸில் சில ப்ரோக்ராம்ஸில் இல்லை வேறு ஏதாவது டுட்டோரியல்ஸில் போடும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இந்த மேட்ரிக்ஸ் வந்து மாற்றி தரலாம். இப்போ ப்ரிடிக்டடு லெஃப்ட் சைடில் ப்ரிடிக்டட், மேலே ஆக்சுவல் போட்டுருக்கோம். ரோஸ் வந்து ப்ரிடிக்டடு, காலம்ஸ் வந்து ஆக்சுவல் போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்ல, அதே மாதிரி ரோஸ் வந்து ஆக்சுவல் போட்டு மேலே வந்து ப்ரிடிக்டட் போட்டு பண்ணுவாங்க. இந்த பொசிஷன்ஸ் மட்டும் மாறும். ட்ரூ பாசிட்டிவ், ஃபால்ஸ் பாசிட்டிவ், ட்ரூ பாசிட்டிவ், ஃபால்ஸ் நெகட்டிவ். இது மாதிரி மாற்றி மாற்றி பாசிட்டிவ் நெகட்டிவ் மேலே கீழே மாற்றி போட்டாலும் வரும். நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக இதை மட்டும் எடுத்து சொல்கிறேன், இந்த ஃபார்மேட் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஸ்கைகிட்லேர்னில் யூஸ் பண்ணுற கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸோட ரிசல்ட் ஒரு ஃபார்மேட் வரும். அந்த ரிசல்ட் வந்து இந்த ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணுது. ஸோ ஐ எக்ஸ்பிளைன் திஸ். ஸோ இதான் வந்து கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்.